ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியாக எல்லாருமே செய்யக்கூடிய அளவுக்கு நல்லா ஒரு டேஸ்டியான மிக்சர் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். மாவு பிசையறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். மாவு வந்து சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப் தான். கடலை மாவு சலிச்சதுக்கப்புறமா இது கூடவே 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதுதான் ரேஷியோ. இப்போ நான் 3 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசி மாவையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவு கடலை மாவு கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், காரத்துக்கு ஏற்றது போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சுக்க போகிறேன். நம்ம முறுக்குக்கு மாவு பிசையும் பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மாவு வந்து பிசைஞ்சிக்கிட்டேன். ரொம்ப கெட்டியாக நான் முறுக்குக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசையில பாருங்கள். ஓம பொடிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சோம்னா தான் முறுக்குழாயில் போட்டு நம்மளால் பிழிய முடியும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை ரெண்டாக நான் வந்து பிரித்து எடுத்துக்க போகிறேன். பாதி மாவை எடுத்து நான் ஒரு பவுலில் சேர்த்துட்டு பாதி மாவை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கிற இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓமப்பொடி செய்கிறதுக்காக வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும் ஓமப்பொடி செய்கிறதுக்கு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மாவை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து மாவை இப்போ கரைக்கணும். அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் மாவு வந்து கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவை கரைச்சி எடுக்க முடியும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், மாவு எடுத்து ஊற்றும்போது இந்த மாதிரி நல்லா ஃப்ளோவாக விழணும், கெட்டியாக விழக்கூடாது. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்ணு கரண்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் காராபூந்தி செய்கிறதுக்கு கரண்டி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கரண்டியில் கொஞ்சம் கூட தண்ணியை இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றி நம்ம பூந்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம கரண்டி வச்சு தேய்க்க வேணாம், தட்ட வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். நம்ம மாவு வந்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிருக்கிறதுனால ஊற்றும் பொழுது அதுவே அழகாக முத்து முத்தாக எண்ணெயில் விழும். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா குண்டு குண்டாக எழும்பி வரும். எண்ணெய் காயாமல் நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாம் தட்டையாக இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிரும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மாவு வந்து ஊற்றும் பொழுது பூந்தி சூப்பராக நமக்கு குண்டு குண்டாக கிடைக்கும். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் இப்போ காரா பூந்தியை குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுக்கும்போது நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து கலரும் நல்லா மாறி வந்திருக்கு. ரொம்ப தீஞ்சு போகிற அளவுக்கு விட்டுறாதீங்க, வேகலைன்னு சொல்லிட்டு. நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் பார்த்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இப்போ அடுத்த ரவுண்ட் நம்ம மாவு வந்து கரண்டியில் ஊற்றும் பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ரொம்பவே முக்கியமான டிப்ஸ்னு சொல்லலாம் நம்ம காரா பூந்தி செய்கிறதுக்கு. செகண்ட் டைம் எண்ணெயில் நம்ம மாவு ஊற்றும் பொழுது கரண்டியை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு துணி போட்டு தொடச்சிக்கோங்க, ஈரமே இல்லாத மாதிரி. அதுக்கப்புறமா மாவு வந்து கரண்டியில் ஊற்றணும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் எண்ணெயில் காராபூந்தி ஊற்றும்போது இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். அப்போ தான் காராபூந்தி நமக்கு நல்லா குண்டு குண்டாக முத்து முத்தாக கிடைக்கும். இல்லைனா நீள நீளமாக நமக்கு ஷேப்பே இல்லாமல் காராபூந்தி கிடச்சிரும். இந்த டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக காராபூந்தி செஞ்சு எடுத்துடலாம். இதே போல் எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவையும் பூந்தி செஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவையுமே நான் வந்து காராபூந்தியாக செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம காரா சேவ் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். முறுக்குழாயில் எப்போவுமே மாவு போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது காரா சேவு செய்கிறதுக்கு கொஞ்சம் மொத்தமான ஒரு டிசைன் தான் எடுத்திருக்கேன். நம்ம ஓமப்பொடி செய்கிறதுக்கு ரொம்ப மெல்லிசாக இருக்கிற ஹோல்ஸ் இருக்கிற டிசைன் தான் எடுப்போம் நம்ம. ஆனால் காரா சேவுக்கு வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்குது. எனக்கு இந்த டிசைன் தான் இருக்குது, இதுக்கு மேலே பெரிய ஹோல்ஸ் தான் இருக்குது. அதனால் இந்த டிசைன் நான் வந்து எடுத்திருக்கேன். இன்னும் நீங்கள் கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஹோல்ஸும். அப்போ கரெக்டாக இருக்கும் காரா சேவு செஞ்சு எடுக்கிறதுக்கு. நம்ம காரசேவுன்னு சொல்ல முடியாது, இதை ஓமப்பொடின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் நம்ம கொஞ்சம் மெல்லிசாகவும் இல்லாமல் மொத்தமாக இல்லாமல் சுட்டு எடுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தடவைனா இந்த முறுக்குழாயில் மாவை போட்டு நம்ம எண்ணெயில் இப்போது சுட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெயிலே வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா ரவுண்டாக நம்ம சுற்றி விட்டுட்டோம்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
எண்ணெயில் மாவை பிழிஞ்சு விட்டதுமே நம்ம கரண்டி வச்சு கலந்து கொடுக்கக்கூடாது, திருப்பி போடக்கூடாது. கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு திருப்பி கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ காராசேவை எடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் லைட்டாக கலரும் மாறி இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் டிசைன் நான் எடுத்துருக்கிற முறுக்குழா டிசைன் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் ஹோல்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இதோட கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் காராசேவை செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி எடுத்துக்கிட்டு நம்ம வறுக்கும்போது எண்ணெயிலேருந்து சீக்கிரமாக எடுத்துடலாம் டக்குன்னு. நான் அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக, 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வேர்க்கடலையே அளந்து எடுத்திருக்கேன். இந்த வடிகரண்டியில் போட்டுட்டு இப்படியே எண்ணெயில் வச்சுட்டோம்னா நல்லா வேர்க்கடலையே வறுத்து எடுக்க முடியும் ஈஸியாக. அப்பப்போ கரண்டி வச்சு மட்டும் நம்ம கலந்து கொடுத்தோம்னா போதும், நல்லா ஈவனாக வறுப்பட்டு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். கலர் கொஞ்சம் லைட்டாக மாறும், அப்போ நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததான் பொட்டுக்கடலை நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். அதே அளவு தான், அரை கப்புக்கு கொஞ்சம் குறைவாகவும் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாகவும் பொட்டுக்கடலையை அளந்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் பொட்டுக்கடலையை வறுக்க இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் ஒரு பொட்டுக்கடலை கூட வெளியில் போகாது எண்ணெயில். அடுத்ததாக கருவேப்பிலையை கொஞ்சம் நான் தண்ணியில் அலசிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். கடைசியாக இது கூட பூண்டு ஒரு 10 பல் எடுத்து இடித்து வச்சுருக்கேன் தோலோட. இந்த பூண்டையும் இந்த வடிகரண்டியில் சேர்த்துட்டு நான் கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கிறேன் எண்ணெயில். இப்போ நம்ம மிக்சருக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற காரா பூந்தி, அதுக்கப்புறம் காராசேவு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கையில் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக வர மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ காராசேவும் காரா பூந்தியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூட எண்ணெயில் வறுத்தெடுத்து வச்சுருக்கிறேன் வேர்க்கடலை, பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே மாவு கூட மிளகாய்த்தூள், உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் மேலே ஒரு கோட்டிங்க்கு நம்ம உப்பு மிளகாய்த்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது சாப்பாடு இன்னும் நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதனால் இப்போது காரம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், வெறும் மிளகாய்த்தூள். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நல்லா நம்ம குலுக்கி விட்டுட்டோம்னா உப்பு மிளகாய்த்தூள் எல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் மிக்சர் ஃபுல்லாக. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கடைசியாக கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறேன். முன்னாடியே கருவேப்பிலை சேர்த்துருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குலுக்கி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ரொம்ப பொடியாக உடஞ்சிரும். அதனால் நான் கடைசியாக சேர்த்துட்டு சும்மா லைட்டாக கலந்து கொடுத்துக்க போகிறேன், அவ்வளோதான். நல்லா டேஸ்டியாக ஸ்பைசியாக கேரளா ஸ்டைலில் நம்ம மிக்சர் ரெடி பண்ணிட்டோம். காரம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் காரம் மீடியமாக சேர்த்துருக்கேன். கேரளா ஸ்டைலில் செய்யணும் அப்படின்னாலே நல்லா ஸ்பைசியாக கேரளா மிக்சர் இருக்கும். நீங்கள் கேரளா ஸ்டைல்லே உங்களுக்கு ஸ்பைசியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாய்த்தூள் மட்டும் நீங்கள் மாவு நம்ம மிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா அப்போவே எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருந்தேன், நீங்கள் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கரெக்டான அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லாக மிக்சர் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம செஞ்சுட்டோம் பாருங்கள். எல்லாருமே வீட்டில் செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய வீட்டில் கேரளா ஸ்டைல் மிக்சர் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.